இது 3 நாள் சேர்த்து எடுத்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டா கமெண்டில் எதுவும் இது குறையாக இருந்தால் சொல்லுங்கள். அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிடுறேன்னு சொல்லியிருந்தோம்மா. அம்மா வீட்டு பக்கத்துலேயே பம்பு செட்டு இருக்குது. அந்த பம்பு செட்டில் எப்போ போனாலும் நாங்கள் குளிச்சுட்டு தான் மற்ற இது பண்ணுறோம். பம்பு செட்டில் போய் குளிக்கிறதே ஒரு அழகு தான். யாருக்கெல்லாம் பம்பு செட்டு பிடிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். பம்பு செட்டில் நான், பாப்பா, தம்பி, அம்மா எல்லாருமே போய் பக்கத்தில் இருக்கிறதுனால போய் குளிச்சுட்டு இன்றைக்கி கோவில் கொடைங்கிறதுனால கோயிலில் போய் சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். சரி சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் போகவே தீர்த்த குடம் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா தீர்த்த குடம் முடிஞ்சிருச்சு. சாயந்தரம் போல் முளைப்பாரி இருந்துச்சு. முளைப்பாரி பார்த்துட்டு பாப்பா பூத்தட்டு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்களுக்கு எடுக்கலாம்னா அவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியாது. அண்ணன் பசங்க எல்லோரும் எடுக்காங்க. அவங்க சின்ன பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கனால தெரியலை. நம்ம பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால தம்பி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல பூத்தட்டு எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சரி எடுத்துட்டு பரவாயில்லங்கிறது சாமி கும்பிட்டுட்டு நைட்டு சப்பரை வரும். இங்கே சப்பரை வந்தால் நாங்கள் கொஞ்சம் வயக்காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சப்பரம் போய் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். வரதுக்கு 12 மணி ஆயிரும். அப்படிங்கிறதுனால சப்பரம் போய் பார்க்காம சப்பரத்தை சோடனை பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த சோடனை பண்ணி வச்சுருக்கிறத போய் நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொல்லி சொன்னோம். சோடனை பண்ணி முடிச்சதை பார்த்துட்டு வரதுக்கே 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் ரொம்ப நேரம் நின்றுனா பாப்பா தூங்குயிடுவா. அதுவும் இல்லாமல் நாங்கள் வயக்காடு சைடு இருக்கிறதுனால லைட்டு வந்து ரொம்ப அந்த இடங்களில் வந்து கிடையாது. செல்லில் வந்து டார்ச் வச்சு தான் போகணும். நல்லா போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு மறுநாள் வந்து அன்னதானம் இருக்கிறதுனால அன்னதானத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால சீக்கிரம் வந்து தூங்கியாச்சு. நைட்டு சாமி பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் போகிறதுக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். என்னால் சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அன்னதானத்து அன்னைக்கு போய் சாமி ஒரு விசிட் கொடுத்துட்டு சாமியெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு நம்மளுக்கு என்ன காரியத்துக்கு போனோமோ அந்த காரியத்தை முடிக்கணும்னு போய் இப்போ அன்னதானத்தில் போய் உட்காந்தாச்சு. அன்னதானத்தில் நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சோறு உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு. சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அன்னதானத்தை சாப்பாடெல்லாம் வச்சுட்டு தம்பி, பாப்பா, அம்மா நாங்கள் எல்லோரும் தான் போனோம். முதல்ல சாம்பார், ரசம், குழம்பு சாப்பிட்டுட்டு வரதுக்கே ரொம்ப வெயில் டைங்கிறதுனால அவ்வளோ நேரம் இருக்க முடியல. அன்றைக்கி பாப்பாவுக்கு எங்கே போனாலும் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு போகணும். பிள்ளைங்க வந்து ஒரு இடங்களில் போனால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் சாப்பாடு கொடுத்தே கூட்டிகிட்டு போங்க. இதுதான் எங்கள் வீட்டோட லொக்கேஷன். சுற்றி ஃபுல்லாக வயக்காடு தான். எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வயக்காடு தான். பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாட வருவாங்க. எங்களுக்கு ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த சுற்றி இருக்க கிரிக்கெட்டை விளையாடுறது பார்க்குறது தான் ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட். வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இல்லாட்டா ஊருக்குள்ளே தான் நாங்கள் போகணும். ஊர் இது வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே போய் தான் நாங்கள் இது ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சுருக்காங்க. இதுதான் எங்கள் ஊரோட லொக்கேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் தெரியுதாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.